23ஆம் தேதி காலை 4 மணியில் 7 மணிக்குத்தான் வாக்குச்சாவடி என்று சொன்னால் 4 மணிக்கு திரண்டு வருகிற காட்சி உங்களால் காண முடியும். 10 மணிக்கு நாம் வெற்றி பெற்றோம் என்ற வரலாறு படைக்கின்ற நாளாக அந்த நாள் அமையும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தை தெரிவித்து உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. எங்களை பொறுத்தவரையிலும் நேற்றைய முன்தினம் தமாகவுடைய தலைவர் நேரடியாகவே தேர்தல் ஆணையரை பார்த்து கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் குறிப்பிடுகிற போது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தடைகள் இருக்கிறது என்பதை நாங்கள் அன்றைக்கு வெளிப்படையாக இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம். காரணம், அவர் பெரம்பலூரிலே நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும், அதற்கு அனுமதியை தருகிறோம் என்று ஆரோ எங்களை அழைத்தார். அழைத்த உடனேயே அரை மணி நேரத்துக்கு பிறகு அங்கே ஒரு குழி தோண்டப்பட்டிருக்கிறது. ஆகவே அனுமதி மறுக்கப்படுகிறது என்று சொல்கிற போது எவ்வளவு தடைகள் இருக்கிறது என்று எங்களால் உணர முடியும். ஒன்று, அதேபோல நாங்கள் வேட்பாளரை அறிமுகம் செய்வதற்காக தாஜ் கோரமண்டலத்திலே அனுமதி பெறுகிற போது அதற்கும் தடைகள் ஏற்பட்டது. ஒரு குறிப்பாக இன்டர்னல் மீட்டிங்கே தடை. ஏனென்று சொன்னால் இவருக்கு மட்டும்தான் அந்த தடை இருக்கிறதே தவிர மற்றவர்களுக்கு இல்லை. மற்றவர்கள் எங்கு வேண்டுமானாலும் பேசுகிறார்கள், எங்கு வேண்டுமானாலும் போகிறார்கள், எங்கு வேண்டுமானாலும் நிறுத்துகிறார்கள், எங்கு வேண்டுமானாலும் பணி செய்கிறார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அணியை சார்ந்தவர்கள் எங்கு வேண்டுமானாலும் காரிலே கூட அங்கே ரோட் ஷோ நடத்துகிற காட்சி உங்களால் காண முடிகிறது. எங்களுக்கு பல்வேறு தடைகளை வைத்து 51 விதிகள் இருக்கிறது என்று குறிப்பிட்டு எங்களை பணியாற்றக்கூடாது, வெளியே மக்களை சந்திக்கக்கூடாது என்ற தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளை உடைத்தெறிந்துவிட்டு மக்களை சந்திப்பார். சந்திப்பது மட்டுமல்ல, நாளை தமிழகத்தை ஆளப் போகிறார் என்ப வரலாறு படைக்கப் போகிறார். அவருடைய சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கே ஆரம்பித்து விட்டார். உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து சுற்றுப்பயணம் தொடர்ந்து நடைபெறும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவருடைய சுற்றுப்பயணத்திற்கு பிறகு மக்களுடைய எழுச்சியை பார்த்ததற்கு பிறகு மற்றவர்கள் வியந்து போகின்ற அளவுக்கு தான் மாற்றார் வியக்கின்ற அளவிற்கு அது உருவாகும் என்பதை நான் மகிழ்ச்சி. அவர் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்தவரை இவர்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய புரட்சி தலைவர் 1990 தேர்தல் களத்தில் இருக்கின்ற போது பர்கூரிலும் காங்கேயத்திலும் 2 தொகுதியில் போட்டியிட்டார்கள். ஆகவே புதிய களத்தை காணுகிற போது எல்லோருக்கும் ஏதாவது குறைபாடுகள் இந்த இயக்க ஆட்சியால் ஏற்பட்டுவிடக் கூடாது என்கின்ற நோக்கத்தோடு தான் 2 இடங்களிலே போட்டியிடுவது வழக்கம். சீட்டு வழங்குறதுல வந்து நிறைய ஓரவஞ்சனை பண்ணிருக்காங்க. யாருக்கும் ஓரவஞ்சனை இல்லை. வருகின்றது வரவேற்றிருக்கிறோம். இந்த கழகத்தை பொறுத்தவரையும் இன்றைக்கு உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல, தமாகவிலே இருக்கின்றவர்களே அனைவருக்கும் வாக்கு அங்கே உண்மையிலேயே அங்கே வேட்பு மனுவை பரிசீலித்து வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்தால் பாலு முருகன் இங்கே நிற்கிறார். அங்கே பக்கத்திலே இருக்கிற உடுமலைப்பேட்டையிலே நம்முடைய சங்கர் நிற்கிறார். அதற்கு பிறகு நம்முடைய இணைச் செயலாளர் இங்கே பல இடத்துல இருக்கிறார். எங்கே குறை இருக்கிறது என்பதை நீங்கள் தான் சொல்லுவார். 100% திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் நாளை கோட்டையிலே அமர்வார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.